மெட்ராஸில் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட 2ஆம் கிளாஸ் செய்யுள் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிக்க சொல்லலாமா, படிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? சொந்த தாய்மொழி தமிழ் 8வது படிக்கிறவங்க 2வது புத்தகத்தை படிக்க முடியலன்னா இதெல்லாம் ஒரு கல்விக் கொள்கை, இது வந்து சிறந்தது புகழ்ந்ததுன்னு நாங்கள் மெச்சிட்டு இருக்கணுமா? இப்ப மெச்சிட்டு இருக்கிறது எல்லாம் அப்துல் கலாம் சொல்லுவீங்க, அப்துல் கலாம் தமிழ்ல தடுமாறுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஆமா, அப்படின்னா அதை ஊக்கப்படுத்துவதற்கு ஏதாவது வழியை தேடுங்க. அதுதான் மாநில அரசு தான். நீங்க என்ன கழட்டிட்டு அப்போ உங்க கொள்கை எல்லாம் உங்க சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப எங்க சிஸ்டம் கொடுங்க, நாங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரே காரணம் தான், ஏன்னா ஏத்துக்கிட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நான் நடத்துகிற பிரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லா வசதியும் வந்துடும், என் பொழப்பில் மண்ணு விழுந்துரும், என் ஸ்கூலுக்கு வரமாட்டான், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவான். இப்போ 3000 கோடி மத்திய அரசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை வச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிமொழிக்கு போயிடுமா? உங்க வீட்டுக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கை வச்சிருக்கீங்கல்ல, ஹிந்தி வேணான்றீங்க. நீங்க தான் திராவிட பாரம்பரியம், திராவிட கலாச்சாரம், திராவிட கொள்கை, திராவிட நாடு, திராவிட இனம், திராவிடியன் ஸ்டாக்குன்றீங்களே. திராவிட ஸ்டாக்ல எவ்வளவு மொழி இருக்கு? தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, துளு இருக்கு. இது நீங்க ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க.